எங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏரியால கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கமிங் சோடா பாட்டில் கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண்மணியோட ஷோல்டர்ல அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுதே கண்டிக்கிறோம். இல்ல இதே இடத்துல நாங்க உட்காருவோம். என்ன அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு? கண்ணாடி பாட்டில் வச்சு அடிக்கிறதா ஜனநாயகமா? எஸ்ஓபியை போட்டு எந்த இடத்திலும் பர்மிஷன் கொடுப்பாங்க. மக்களை பார்க்க விடாம வீட்டு விட்டு வரல விஜய் என்ற பொய்யான பிரச்சாரத்தை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவருக்கு அப்புறம் தன்னுடைய மகன் முதலமைச்சர் ஆகணும், அவ்வளவுதான் அவருடைய ஒரே குறிக்கோள். அதற்கு யார் தடங்கள்? ஐயா இபிஎஸ் அவர்களா? அதிமுக பொதுச் செயலரா? சொல்லுங்க. நாமினேஷன் முடிஞ்ச பிறகு வண்டி மேல ஏறி நின்னு ரோட் ஷோ பண்ணலாம். ஆனா நம்ம தலைவர் வண்டி மேல ஏறி நின்னு கையெடுத்து கும்பிட்டு மக்களை பாத்திர கூடாது. ஏன்னா நமக்கு அலோடு கிடையாது. இன்னைக்கு உதயநிதி அவர்கள் ரோட் ஷோ பண்ணலாம் 10 கிலோமீட்டருக்கு கேண்டிடேட்டை கூட்டிட்டு. ஆனா நம்ம தலைவர் ரோட் ஷோ பண்றதுக்கு மேல அதுக்கு பர்மிஷன் கிடையாது. தமிழக மக்களே, இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். நேத்து 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. என்ன சாரதாஸ் கடையா நடத்திட்டு இருக்கீங்க? சென்னை செல்ஸ் கடையா நடத்திட்டு இருக்கீங்க? பேசாம சரவணா ஸ்டோர்ஸ் ஓனர் ஆயிடுங்க. மு.க. ஸ்டாலின் அவர்களே, அண்ணாச்சி கூட கூப்பன் கொடுக்க மாட்டாரு. அரசியல் கட்சி நடத்துறீங்களா? எவ்வளவு ஒரு மக்களை விலை கொடுத்து வாங்க முடியும் ஒரு குறுகிய எண்ணம் பாத்தீங்களா? ஒரு அறிமுக கூட்டு விழாவிலேயே ஒரு கோட்டர் பாட்டில உடைச்சி வீடியோ கொடுப்போம். நாங்க ப்ரூஃப் இல்லாம பேச மாட்டோம். காவல்துறைக்கு சிசிடிவி கேமரா 30 நிமிஷத்தை தூக்கிட்டோம். காவல்துறை டெலீட் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க தூக்கிட்டோம். இங்க இருக்கு. போய் சொல்லுவாங்கல்ல, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவங்க 2 பேரும் தண்ணி அடிச்சு விளையாண்டாங்க. விளையாடும் போது பாட்டில் சும்மா தூக்கி போட்டாங்க, அதனால கீழே விழுந்துச்சு. ஏன்? அவங்க அப்பா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போன் எடுத்திருப்பாரு இங்க இருக்கிற ஆபீசருக்கு. தெய்வத்தால் அகதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, தொகுதி இருக்கக்கூடிய என்னுடைய அம்மாக்கள், தங்கைகள், அண்ணன்கள், அப்பாக்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, பகுதி கழக பொறுப்பாளர்கள் திரு நவீன்ராஜ் அவர்களே, திரு பிரேம்குமார் அவர்களே, திரு ஆறுமுகம் அவர்களே, பகுதி கழக செயலாளர்கள் திரு ரவிக்குமார் அவர்களே, திரு பாலாஜி அவர்களே, திரு விசு அவர்களே, தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் திரு பிரபு அவர்களே, அக்கா தேவகி அவர்களே, நண்பர் அமலன் சாம்ராஜ் அவர்களே, கொள்கை இணை செயலாளர் திரு லைலா மணி அவர்களே, நாஞ்சல் சம்பத் அவர்களே, அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அவர்களே, மாவட்ட செயலாளர் பூக்குடை குமார் அவர்களே, எழும்பூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என்னுடைய சகோதரர் அவர்களே, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இந்த வில்லிவாக்கம் தொகுதியின் என்னுடைய முதல் உரை, என்னுடைய அறிமுக உரை, ஆனால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இங்கு இருக்கக்கூடிய என்னுடைய அன்பான உரை இந்த தொகுதி மக்களுக்கு. நான் இங்கு தொகுதியின் வேட்பாளராக வரவில்லை. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் உறுப்பினராகவும், ஒரு நல்ல மகனாகவும், ஒரு நல்ல தம்பியாகவும், ஒரு நல்ல அண்ணனாகவும், உங்களுடைய பாசத்துடன் ஒவ்வொரு வீட்டிலும் எப்படி தலைவர் ஒவ்வொரு வீட்டிலும் நுழைந்த பிறகு இன்றைக்கு இந்த கட்சியை உருவாக்கினாரோ, அந்த மாதிரி இந்த தொகுதியில ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு உறுப்பினராகவே நான் இங்கு இருக்க வந்திருக்கிறேன். இது வெறும் தேர்தல் வெற்றிக்காக நான் இங்கே நிற்கவில்லை. ஒரு உணர்வால், உண்மையான அன்புடன் இந்த தொகுதியுடன் என்னுடைய பயணத்தை நான் என் வாழ்நாளில் தொடங்குகிறேன். இந்த பயணம் என்னுடைய உயிருள்ள வரை இருக்கும். என்னுடைய உயிருள்ள வரை இருக்கும். ரொம்ப உணர்ச்சி வசமான நேரம் இது. நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, ஜனநாயக ரீதியாக எங்களுடைய தலைவர் கட்சி ஆரம்பித்தார்.
தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நலன்களையும், எல்லா வசதி வாய்ப்புகளையும், தொழிலையும் விட்டுவிட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். 6 டிஸ்ட்ரிக்ட் முடியறதுக்குள்ள கரூர்ல 41 உயிர்கள் எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்தை பார்க்க வந்த எங்களுடைய சகோதர சகோதரிகள், குறிப்பாக எங்களுடைய குழந்தைகள் திரு செந்தில் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்ட அழுத்தத்தால் தன்னுடைய தொகுதிக்குள் வரவே கூடாது என்கின்ற மனநிலையுடன் உருவாக்கப்பட்ட அழுத்தம் வேறு ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து அதில் எங்களுடைய சகோதர சகோதரிகள், குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். எங்கள் கண் முன்னே துடிக்கும் பொழுது எங்களால் அந்த மாவட்டத்துக்குள்ள நுழைய முடியாத அளவுக்கு ஒரு ரவுடி சாம்ராஜ்யத்தை செந்தில் உருவாக்கி இருந்தார். காவல்துறை 144 உத்தரவை செய்தது. திரு மு.க. ஸ்டாலினும் தன்னுடைய குடும்பம் மட்டுமே கரூரில் நுழைய முடியக்கூடிய ஒரு அரசியலை, மனித தன்மையற்ற அரசியலை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்றைய இரவு உருவாக்கினார். தமிழகம் முழுவதும் எவ்வளவோ இழப்புகள் ஏற்பட்ட பொழுது, கள்ளக்குறிச்சியில் 70க்கும் மேற்பட்ட மக்கள் செத்த பொழுது செல்லாத முதலமைச்சர் நடு இரவில் 2 மணிக்கு செல்லும் பொழுது இது திட்டமிட்ட கொலை என்பதை இந்த தமிழக மக்கள் உணர்ந்தார்கள். உயர்நீதிமன்றத்தில் போலியா ஒரு கேஸ் மகேஷ் பொய்யாமொழியால போடப்பட்டு அந்த கேஸ் எஸ்ஓபிக்கு பதிலாக எஸ்ஐடியை போட்டு திரு மு.க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய காவல்துறை மூலமாக எங்களுடைய தலைவரையும் என்னையும் பொதுச் செயலாளரையும் கைது செய்ய முற்படும் பொழுது உச்ச நீதிமன்றம் உங்களுடைய முகத்திரையை கிழித்தெறிந்தது. அன்றையிலிருந்து எங்களுடைய போராட்டம், ஆதவர்ஜுனா ஏன் கோவப்படுகிறார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கும். அடி வாங்கி கொண்டிருப்பவர்கள் நாங்களும் எங்களுடைய மக்களும். நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தையும், உங்களுடைய காவல்துறையையும், உங்களுடைய நிர்வாகத்தையும் திரைமறைவில் நீங்கள் நின்று எங்களுடைய பெயரை உச்சரிக்காமல் நீங்கள் அரசியல் செய்யலாம். ஆனால் உங்களுடைய சிரிப்பான முகத்தின் பின்பு எவ்வளவு கொடூரமான முகம் இருப்பது எனக்கு தெரியும். அதுதான் கரூர். அந்த கரூரிலிருந்து எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து கட்சி மீண்டெழுந்து பிரச்சாரம் செல்லும் பொழுது எஸ்ஓபியை போட்டு எந்த இடத்திலும் பர்மிஷன் கொடுப்பாங்க, மக்களை பார்க்க விடாம தலைவரை வீட்டில் முடக்கி வீட்டை விட்டு வரல விஜய் என்ற பொய்யான பிரச்சாரத்தை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய மகனுக்கான, அவருக்கு அப்புறம் தன்னுடைய மகன் முதலமைச்சர் ஆகணும், அவ்வளவுதான் அவருடைய ஒரே குறிக்கோள். அதற்கு யார் தடங்கள்? ஐயா இபிஎஸ் அவர்களா? அதிமுக பொதுச் செயலரா? சொல்லுங்க. 10 தோல்வியை சந்தித்தவர் திரு இபிஎஸ் அவர்கள். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு எளிமையான எதிரி இல்ல, செட்டிங் போட்ட எதிரி. இபிஎஸ் ஸ்டாலினும் செட்டிங் போட்டதாங்க. அவர் இபிஎஸ் தன்னுடைய மகனுக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்கார், பினாமியா. இவர் தன்னுடைய மகன் முதலமைச்சராக வரணுங்கிறதுக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் அரசியல். அப்படி எதிர்க்க முடியாத ஒரு மு.க. ஸ்டாலின் அவர்களை மக்கள் செல்வாக்கால், மக்கள் சக்தியால் மதுரையில் உருவாக்கப்பட்ட மாநாடு, திருவாரூரில் ஏற்பட்ட மக்களுடைய சந்திப்பு அந்த குடும்பத்தை தூங்குவிடாமல் செய்தது. இதுதான் உண்மை. இன்னைக்கு முதலமைச்சர் திருவாரூர் போனாரு, அவருடைய சொந்த அப்பா தொகுதி, பிறந்த ஊரு. எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க? ரோடுல ஃப்ரீயா போயிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு 2000 பேர் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. 234 வேட்பாளர்களுக்கும் சரிசமமான பாதுகாப்பு கொடுக்கணும் சொன்னது இன்னைக்கு அர்ச்சனா பட்நாயக் மேடம் அவர்கள், சீஃப் எலெக்ஷன் கமிஷன். அது ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு, மக்கள் வராத இடத்துல 2000 பேர் பாதுகாப்பு? நேற்று கொளத்தூர்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாமினேஷன் முடிஞ்ச பிறகு வண்டி மேல ஏறி நின்னு ரோட் ஷோ பண்ணலாம். ஆனா நம்ம தலைவர் வண்டி மேல ஏறி நின்னு கையெடுத்து கும்பிட்டு மக்களை பாத்திரக்கூடாது, ஏன்னா நமக்கு அலோடு கிடையாது. இன்னைக்கு உதயநிதி அவர்கள் ரோட் ஷோ பண்ணலாம் 10 கிலோமீட்டருக்கு கேண்டிடேட்டை கூட்டிட்டு. ஆனா நம்ம தலைவர் ரோட் ஷோ பண்றதுக்கு மேல அதுக்கு பர்மிஷன் கிடையாது.
தமிழக மக்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு கொடூரமானவர்கள் இந்த திமுக குடும்பம். இந்த திமுக குடும்பத்தை எதிர்த்து நின்று வென்றவர்கள் 2 பேர் தான் இந்த 50 வருஷத்து வரலாற்றுல. ஒன்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், இன்னொன்று சட்டசபையில் தன்னுடைய சேலையை கிழித்தெறிந்தாலும் வெற்றி பெற்று முன்னாடி நின்று வெற்றி காட்டிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனால் அதற்கு அப்புறம் அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லோரையும் ஒன்று வீழ்த்திருப்பார்கள், இல்ல பணி வைத்திருப்பாங்க, இல்ல ரெட் ஜெயின் மூவி வச்சு விலைக்கு போயிருப்பாங்க. ஆனால் தனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த அவமானங்கள் வந்தாலும், எந்த மிரட்டல்கள் வந்தாலும், கொலைக்காரன் என்று திமுக ஊடகங்களால் கட்டவிழ்க்கப்பட்டாலும் 200 யூடியூப் சேனல், 10 டிவி சேனல், 10 மீடியா, 300 கோடி 400 கோடி தமிழக அரசால் செலவு செய்யப்பட்ட செய்தி துறை, அப்படி ஒரு கட்ட வைக்கப்பட்ட செய்தி ஊடகங்கள் இருந்தாலும், ஆனால் எங்களுடைய தலைவருடைய உண்மை, எங்கள் தலைவருடைய நம்பிக்கை, எங்கள் தலைவர் மேல வைத்த பாசம், அன்பு இன்றைக்கு வரைக்கும் திமுக உடைக்கவே முடியல. 5000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாங்க, நேத்து 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. என்ன சாரதாஸ் கடையா நடத்திட்டு இருக்கீங்க? சென்னை சில்க்ஸ் கடையா நடத்திட்டு இருக்கீங்க? பேசாம சரவணா ஸ்டோர்ஸ் ஓனர் ஆயிடுங்க. மு க ஸ்டாலின் அவர்களே, அண்ணாச்சி கூட கூப்பன் கொடுக்க மாட்டாரு. அரசியல் கட்சி நடத்துறீங்களா? எவ்வளவு ஒரு மக்களை விலை கொடுத்து வாங்க முடியும் ஒரு குறுகிய எண்ணம் பாத்தீங்களா? தீபாவளிக்கு ஆஃபர் கொடுக்கற கூப்பன் கொடுக்கறாங்களாம். இந்த திருட்டு திமுக கூப்பன் கொடுப்பாங்க, அந்த கூப்பன் புடிங்கிட்டு போயிடுவாங்க, வந்தவன புடிங்கிட்டு போயிடுவாங்க. அங்க இருக்கிற மாவட்ட செயலரை புடிங்கிட்டு போயிடுவான், மக்கள் கையில போகும்போது புடிங்கிட்டு போயிடுவான். அதுக்குதான் கூப்பன் கொடுக்கறாங்க. மக்களுக்கு தெரியும், பெண்களுக்கு தெரியும் திமுக சூழ்ச்சி. இனி ஒரு முறை ஜெயிச்சால் தமிழகத்தில் எந்த பெண்ணும் ரோட்ல நடமாட முடியாது. இந்த குடும்பம் திருப்பி வந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன தவறு செய்தோம்? வில்லிவாக்கத்தில் தலைவர் அவர்கள் வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணார். இன்றைக்கு முதல் பொதுக்கூட்டம், அதுல வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்துவாங்க. ஒரு அறிமுக கூட்ட விழாவிலேயே ஒரு கோட்டர் பாட்டில உடைச்சி வீடியோ கொடுப்பான். நாங்க ப்ரூஃப் இல்லாம பேச மாட்டோம். காவல்துறைக்கு சிசிடிவி கேமரா 30 நிமிஷத்தை தூக்கிட்டோம். காவல்துறை டெலீட் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க தூக்கிட்டோம். தோ இங்க இருக்கு. போய் சொல்லுவாங்கல்ல, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவங்க 2 பேரும் தண்ணி அடிச்சு விளையாண்டாங்க, விளையாடும் போது பாட்டில் சும்மா தூக்கி போட்டாங்க, அதனால கீழே விழுந்துச்சு. ஏன்? அவங்க அப்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போன் எடுத்திருப்பாரு, இங்க இருக்கிற ஆபீசருக்கு அடிச்சு, ஆபீசர் நான் தான் அமிச்சேன். ஏன்னா இந்த ஆதவர்ஜனா ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மளுடைய தலைவர் வெற்றி தலைவர் விஜய் சாருக்கு மேல கொஞ்சம் நம்ம பண்ற எல்லா உண்மையை எடுத்து சொல்லிட்டு இருக்காரு, அவரை கொஞ்சம் மிரட்டுவோம். என்ன மிரட்டுறதா இருந்தா, தைரியம் இருந்தா திரு மு க ஸ்டாலின் சார் அவர்களே, உங்க பையனை தைரியம் தான் எலெக்ஷன் இங்க நிக்க வச்சிருக்கணும். நான் ரெடி. உங்க கிட்டதான் அதிகாரம் இருக்கு, உங்க கிட்டதான் 24 கட்சி இருக்கு. தைரியமா உங்க பையனை உதயநிதி ஸ்டாலின வில்லிவாக்கத்துல நிக்க வச்சு என்ன ஜெயிச்சிருந்தா உங்களுக்கு தில் இருக்கு. உங்க மகனை பொய்யும் 100 வருஷமா ஜெயிச்சிட்டு இருக்க ஒரு தொகுதியில நிக்க வச்சுக்கிட்டு சேஃப்டியா ஒரு தொகுதியில நிக்க வச்சிட்டு இருக்கீங்களே, தைரியம் இருந்தா உங்க பையனை அமைச்சிருக்கணும் மு க ஸ்டாலின் அவர்களே. ஏன்னா உங்க பையனுக்கு ஒன்னும் தெரியாது. நம்ம நாயகன் படத்துல சொல்லுவாரு, அந்த புள்ளைக்கு ஒன்னும் தெரியாதுப்பா, விட்டுருப்பா, பாவம்பா. திடீர்னு எழுதி கொடுத்தா பெரியார் அப்படின்னு சொல்லுவாரு, திடீர்னு எழுதி கொடுத்தா சேகோரான்னு சொல்லுவாரு. செங்கலை தூக்குனாங்க, இது வரைக்கும் மதுரை ஹாஸ்பிட்டல் கட்டி முடிக்கல. ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டி உருவாக்குவோம்னு சொன்னாங்க, அப்ப நம்ம இன்னைக்கு புதுசா செங்கல் தூக்குவோம். போன தேர்தலில் ஸ்போர்ட்ஸ் சிட்டியை உருவாக்கணும்னு சொன்னாங்க, இது வரைக்கும் கட்டி முடிக்கல. எங்க போச்சு? 5 வருஷமா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு, ஸ்போர்ட்ஸ் சிட்டி உருவாக்கிட்டாரா? அப்ப நம்ம செங்கலை தூக்குவோமா? ஏன் உருவாக்கல? 5 வருஷம் நீங்க தானே துணை முதலமைச்சர்,
ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, மக்கள் மேல எந்த அன்பும் கிடையாது, நிர்வாகம் கிடையாது. தன்னுடைய மகன் சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் 30% கமிஷனை வசூலிக்கிறதுக்காக மட்டும்தான் திரு ஸ்டாலின் சாரோடைய வேலை. திடீர்னு வந்து ஆதவர்ஜுனா எதிர்க்க தன்னுடைய நண்பர் அண்ணா நகருடைய நண்பர் இப்ப இருக்க எம்எல்ஏ மகனை அமுச்சு விட்டுட்டாரு. பாவம், அவர் நேத்துல இருந்து அழுதுட்டு இருக்காரு. என்ன ஏன்டா இங்க அமிச்சிங்க? நம்ம முன்னாடி பழகி இருக்கவங்க தான் எல்லாரும். ஏன் பழகணும்? 2015 இருந்து 2021க்கும் திமுக நான் வேலை செஞ்சிருக்கேன். ஏன் பழகணும்? அன்னைக்கு இருந்த காலகட்டம் என்ன? நம்மளே எல்லாரும் திமுக வந்தா நல்லா இருக்கும் தானே நம்ம நினைச்சோம். 21ல எதிர்கட்சியா இருக்கும்போது எதுக்கெல்லாம் போராடணும். நானும் திரைமறைவில் எல்லா போராட்டத்துக்கும் முக்கியமான ஒரு ஆளா இருந்தேன். பிரச்சாரத்தை உருவாக்கல முக்கியமான ஆளா இருந்தேன். வேலை செஞ்சிருக்கேன், கூட இருந்திருக்கேன். 21 வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் உருவாகும்னு நானும் தமிழக மக்கள் நினைச்சாங்க, நானும் வேலை செஞ்சேன். ஆனால் எப்படி எம்ஜிஆர் அவர்கள் கலைஞரை நம்பினாரோ, அண்ணாக்கு அப்புறம் கலைஞர் முதலமைச்சர் வந்தா தமிழ்நாடு மாறிடும், ஏழ்மை போயிடும், சமூக நீதி உருவாக்கப்படுவார் கலைஞர்னு எம்ஜிஆர் நினைச்சாரு. 71ல எம்ஜிஆர் வச்சு ஜெயிச்ச பிறகு 72ல டக்குன்னு கலைஞர் சொன்னாரு, எம்ஜிஆர் துரோகி. எம்ஜிஆர் டக்குன்னு துரோகி ஆயிட்டார். அதிகாரமும் முதலமைச்சரும் பணபலமும் வந்தவருக்கு யாரெல்லாம் உண்மையா இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் துரோகின்னு சொல்லக்கூடிய திமுகவுடைய சூழ்ச்சி வலையில் நானும் மாட்டினேன் இன்னைக்கு. ஆனா வந்த பிறகு எல்லா துறையிலும் ஊழல் செய்யும் பொழுது ஆதவர்ஜுனா விளிம்பு நிலை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கூட திருமாவளவனுடன் சேர்ந்தேன். அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியும் நான் ஏன் கட்சியில் சேர்ந்தேன் என்ற உண்மை தெரியும். அவர் என்னைக்கு என்ன விட்டு கொடுக்க மாட்டார், அவரும் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டார். இப்ப கூட பாருங்க, அவர் அனௌன்ஸ் பண்ணாரு வேட்பாளர்களை. நான் இதுதான் சொன்னேன், அண்ணன் மாநில அரசியலுக்கு வாங்க, சட்டசபையில எல்லாம் முட்டா பசங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, உங்களை மாதிரி அறிவாளிங்க தயவு செய்து சட்டசபைக்கு வரணும் அப்படின்னு நான் அந்த கட்சியில் இருக்கும்போது சொன்னேன். இப்ப அவர் எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்னுட்டு பேசுறாரு, 2026க்கு அப்புறம் களம் மாற போகுது, அதனால நான் சட்டசபை எலெக்ஷனுக்கு வரேன். இதை உருவாக்கியது எங்கள் தலைவர் விஜய் அவர்கள். அண்ணன் திருமாவளவன் சட்டசபை தேர்தலுக்கு மாநில அரசியலுக்கு திரும்பியதற்கான காரணம் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். ஏனென்றால் இவங்க சொல்றாங்களே 200 தொகுதி வெல்லுவோம், 220 தொகுதி வெல்லுவோம். கிடையாது, கிரவுண்ட்ல ஒண்ணும் கிடையாது. பல தொகுதியில டெபாசிட்டே கிடையாது. நேத்து தலைவர் கொளத்தூர் போயிட்டு வந்த அடுத்த செகண்ட் நம்ம அண்ணன் VS பாபு அண்ணன் ரிசல்ட் வெற்றி ஆயிருச்சு. நாமினேஷன் பண்ணி முதலமைச்சர் கூட 2000 போலீஸ் 2 பவுன்சர், வேற மக்களே கிடையாது. ஆனா VS பாபு அண்ணன் வேட்பாளரே தூக்கி போட்டாங்க, அவரே தூக்கி போட்டாங்க. நம்ம தலைவரை பாக்குறதுக்கு எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் கணக்கு கிடையாது. அதுதான் பயம். டக்குன்னு நாங்க திரும்பிட்டோம். ஏன்னா இந்த காவல்துறையை அது வரைமுறைப்படுத்தல. அப்ப கொளத்தூர் தொகுதியிலேயே முதலமைச்சர் ட்ரையல் இருக்கிறார். ஆனா மீடியா பாத்தீங்கன்னா ஒரு 200 ஊடக வாய்களை பாத்தீங்கன்னா மாசம் 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு நிறைய பொய்யா பேசிட்டு இருக்கோம். நான் டிவியை பார்த்து 1 வருஷம் ஆச்சு. ஏன்னா அங்க ஒரு பெண்ணுன்னு ஒரு மாப்பிள்ளை கம்பெனி நடத்திட்டு இருக்காங்களே, அது பவுண்டரே நான் தான். சமூக நீதி உருவாக்கணும், நல்லது செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உருவாக்கணும். ஆனா ஜெயிச்ச பிறகு ஊழல் பண்றதுக்கும் திருடுறதுக்கு மட்டுமே அதை மாத்தி தலைவருக்கு எதிராக என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு முதற்கொண்டு தெரியும். அதெல்லாம் உடைச்சு தூக்கி எறிஞ்சிட்டோம். இன்னைக்கு அந்த நிறுவனமோ திமுகவோ சொல்லக்கூடிய சூழ்ச்சிகள் எதுவுமே நடக்கிறது இல்ல. ஏன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் நம்மளுடைய தாய்மார்கள் நம்புறது நம்மளுடைய தலைவரை. பெண்களை ஏமாத்தவே முடியாது, சகோதர சகோதரிகளை ஏமாத்தவே முடியாது. நடுவுல சொன்னாங்க இவர் பிஜேபியோட போயிடுவாரு, என்டியோட போயிடுவாரு. இதோ ஐநாவரம் மசூதியில பிரேயர் பண்ணிட்டு தான் இந்த மீட்டிங்கே வர ஆதவர்ஜுனா. இன்னைக்கு ஒரு மத்திய அமைச்சர் சொல்றாரு எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் வந்து சேர்ந்துக்குவாரு எங்களோட. என்றைக்கும் மதசார்பற்ற சமூக நீதி கொள்கையில் தமிழக வெற்றி கழகம் பின்வாங்காது. எங்களை நீங்க மிரட்டலாம், பயமுறுத்தலாம், இந்த பாட்டில தூக்கி போட்ட மாதிரி வன்முறையில் அடிச்சு எங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தலாம், எங்களுடைய எலும்புகளை உடைக்கலாம். ஏன் எங்களுடைய உயிரே போனாலும் எங்களுடைய கொள்கையிலையும் எங்களுடைய உறுதியிலையும் எப்பொழுதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். அதுதான் தமிழக வெற்றி கழகம். அப்படி சூழ்ச்சி வலையை உருவாக்கிட்டு அப்படி ஒரு கேண்டிடேட் இங்க அமிச்சிட்டு அவர் போட்டதுல அழுதுகிட்டு இருக்காரு. ஆனா அப்பையும்
மு.க. ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு இங்க ஏதாவது பயப்படுத்தணும். அந்த ஒரு 2 பேர் அடிச்சு எப்பொழுது என்னுடைய சகோதரியுடைய இந்த ஷோல்டர்ல கிளாஸ் விழுந்துச்சோ அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன். 234 தொகுதியிலும் இந்த மு.க. ஸ்டாலின் சார் குடும்பம் தோக்குற வரைக்கும் எங்களுடைய பணி, நாங்க தூங்க கூட மாட்டோங்கிறத நாங்க இங்க உறுதியா இருக்கிறோம். என்ன ஒரு அநியாயம்! நாங்க என்ன தவறு செய்தோம்? காவல்துறை இப்பொழுது அந்த 2 பேரை ரிமாண்ட் செய்ததா இப்பதான் சொன்னாங்க, கைது செய்யப்பட்டுட்டாங்க. ஆனால் எஃப்ஐஆர்ல இது வன்முறைக்காக உருவாக்கப்பட்டதுன்னு எழுதி இருக்கணும். இதுக்கு பின்னாடி யாரு அமிச்சாங்களோ அவங்கள உடனடியா கைது செய்யணும். யாரு மூளை நீங்க உடனடியா விசாரிக்கணும். அப்படி இல்லை என்றால் நாளைக்கே நாங்க உண்ணாவிரத்தில் இறங்குவோம். இந்த பொய்யான எஃப்ஐஆர் போடக்கூடாது. தயவு செய்து பழைய ஆட்சியாளர்களுடைய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை தயவு செஞ்சு காவல்துறை கேட்காதீங்க. இங்க இருக்கக்கூடிய 500க்கு மேற்பட்ட பெண்களும் சகோதர சகோதரிகள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாட்டில உடைச்சு தூக்கி எறிறாங்கன்னா யாராச்சும் குடிச்சிட்டு பாட்டில உடைச்சு விளையாடுவாங்களா? இந்த மாதிரி பொய்யான காரணம் காவல்துறை சொல்லக்கூடாதுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். சோ அந்த அளவிற்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதி மேல ஒரு பயம் வந்துச்சுன்னா தைரியமா தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அனுப்ப தைரியம் இல்ல. யாரோ ஒரு பலியாடு கிடைக்கணும்ல, அப்படி கிடைச்சவர் தான் ஒரு பலி ஆடை போட்டு அனுப்பிச்சிருக்காங்க இங்க பேக் பண்ணி. அந்த பலி ஆடுக்கு மூட்டை காசு இருக்கு, அவ்வளவுதான். வந்து என்ன பண்ணும், ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுத்து ஜெயிக்க முடியுமான்னு பாக்கும். மக்களுக்கு பேர் கூட என்னன்னே தெரியாது. அதனால நம்மளுடைய வெற்றி இங்கு நம்மளுடைய சகோதர சகோதரிகளால் உருவாக்கப்படும். இன்றைக்கு உடைத்த இந்த பாட்டில்கள், இந்த அராஜகங்கள், இந்த வன்முறைகளே சகோதர சகோதரிகள் நாளையிலிருந்து என்ன மாதிரி பிரச்சாரத்தை உருவாக்க போறான்னு பாருங்க. நீங்க ஒரே ஒரு சகோதரி மேல கை வச்சா, நான் திருப்பி சொல்றேன், ஐநாவரம் மார்க்கெட்ல உட்காருவோம், நாங்க எல்லாரும் உட்காருவோம். இந்த 21 நாள் திமுக வன்முறை தவிர வேற ஒண்ணும் தெரியாது. ஒன்னு வன்முறை, இன்னொன்னு மிரட்டல். நேத்து பெரம்பூர்ல தலைவர் ஃபர்ஸ்ட் நான் நாமினேஷன் பண்ணேன். நான் இந்த டைம் இதெல்லாம் பாக்குறது இல்ல. தலைவர் ஜெயிக்கணும், இதுதான் என் குறிக்கோள். ஃபர்ஸ்ட் நாமினேஷன் பண்ணி முடிச்சிட்டு பெரம்பூருக்கு போனேன் அவசரமா. அங்க அழகா போலீஸ், உண்மையிலே காவல்துறை பெரம்பூர்ல இருக்கவங்க கரெக்டா பிளான் பண்ணி தலைவரை பேச வச்சுட்டு கரெக்டா வெளியே அமிச்சாங்க. ஆனா பெரம்பூர்ல இருந்து வெளியே எப்ப குளத்தூருக்குள்ள நுழைகிறோமோ எந்த இடத்திலும் எந்த காவல்துறையும் கிடையாது. இது கரூர்ல பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இதுதான் காவல்துறையோடைய சூழ்ச்சி. இதுதான் மு.க. ஸ்டாலின் அவர்களோட சூழ்ச்சி. என்ன சூழ்ச்சி? கண்டிப்பா குறுகலான ரோடு இருக்குன்னு தெரியும். நம்ம 500 பேத்துக்கு மேல கூப்பிடக்கூடாதுன்னு ஆல்ரெடி முடிவு பண்ணி ஆல்ரெடி VS பாபு சொன்ன மாவட்ட செயலர் சொன்ன அண்ணா யாருமே கூப்பிடாதீங்க, மக்கள் இயற்கையா வரட்டும், நம்ம கூட்டம் தேவையில்ல. தலைவர் நின்னு பேசிட்டா 5 கோடி பேர் பாக்குறாங்க டிவில, யூடியூப்ல, நமக்கு அது போதும். மக்களை கூட்டிட்டு ஒருங்கிணைக்கக்கூடிய அரசியல் கட்சி நம்ம இல்ல. இந்த உதயநிதி ஸ்டாலின் போகும்போது சொன்னாரு 200 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வர்றது, ஸ்டாலின் சார் போகும்போது 500 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை கூட்டிட்டு வர்றது, அதிமுக EPS ஐயா போகும்பொழுது கூட்டத்தை கூட்டி வரதுக்கு திருப்பி ஒரு 300 ரூபாய் கொடுக்கிறது. இது அதிமுகவோ திமுகவோ கிடையாது. மக்களால் உருவாக்கப்பட்ட, பெண்களால் உருவாக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம். இது மக்கள், பீப்புள் மூவ்மெண்ட், மக்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. இது எங்க தலைவர் வீட்டுக்குள்ள போயிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சார். இது உண்மை. திமுக இன்னைக்கு காலையில பிரச்சாரத்துக்கு போன 7 மணில இருந்து, அது ஒரு திமுக வீடு. நான் அந்த டோர்ல பார்க்கும் போது மு.க. ஸ்டாலின் சிரிச்சுக்கிட்டே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருந்தாங்க. நான் நம்ம பகுதிட்டான சொன்னேன், இங்க போலாமான்னு கேட்டேன். போய் நின்னு, அம்மா விஜய் சாருக்கு ஓட்டு போடுங்க, இந்த தொகுதியில ஆதவ அர்ஜுனா எனக்கு ஓட்டு போடுங்க, விசில் சிம்பிள் ஓட்டு போடுங்கன்னு சொன்னதுதான் மிச்சம். நீங்க தாங்க ஜெயிக்கீங்க, இவங்க ஒளிஞ்சு போனுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது பார்த்தா இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு. வெளியே ஸ்டாலின் சார் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு.
அது என்னன்னே புரியல. ஸ்டிக்கர்ல தான் சிரிச்சிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த குடும்பம் இந்த 26 ஒழிக்கப்பட்டதுங்கிறது தான் உங்களுக்கு மே 4ஆம் தேதி ரிசல்ட் தெரியும். இதுக்கு என்ன மிரட்டுவாங்க நம்மள? நீங்களே எங்களை அடிங்க, காயம் கொடுத்துங்க. நாங்க ரவுடித்தனம் பண்ண வரல, மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம். உங்களோட ரவுடித்தனத்தெல்லாம் தூக்கி எறிய வந்திருக்கோம். எங்களோட சகோதர சகோதரிகளுக்கு ஆனா டச் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு எந்த முறையில எங்களால கொடுக்க முடியும் தெரியும். நாங்க ரோட்ல உக்காந்தா, நாங்க மட்டும் ரோட்ல அமைதியான முறையில் உக்காந்தா எங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு சிறைசாலையில இடம் இல்ல. நான் ஓபனாவே சொல்றேன், நாங்க ரவுடித்தனம் பண்ண வரல. 50,000 பேர் உட்காரோம் வில்லிவாக்கத்துல. 1 மணி நேரம் போதும், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போதும். வந்து ஐநாவரம் மார்க்கெட்ல பஸ் ஸ்டாண்ட்ல உட்காருங்க தோழர்களேன்னு சொன்னா ஒட்டுமொத்த ஜென்சி சகோதரர் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அமைதியான முறையில நீ லத்தி சார்ஜ் பண்ணு, எங்களை அடி, நாங்க அமைதியான முறையில அறவரையில நாங்க போறதுக்கு ரெடியா இருப்போம். நாங்க உண்ணாவிரதம் பண்ணுங்க ரெடியா இருக்கோம். ஆனா நாங்க உக்காந்தோம்னா 50,000 பேர் அரெஸ்ட் பண்ணுங்க, நீங்க ரெடி ஆகிக்குவாங்க. ஏன்னா எவ்வளவு அடி இருக்கு, எவ்வளவு வழிகளை நாங்க வாங்குறது. கரூர்ல எங்கள் மக்களை கொண்டு எங்க மேல பழி போட்டீங்க. ஆனா அது உச்ச நீதிமன்றம் உண்மையை சொன்னுச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன தப்பு செஞ்சாரு? தன்னுடைய சினிமா துறையை விட்டுட்டு, தொழிலை விட்டுட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நான் நல்லது செய்ய வரேன் பிரச்சாரத்துக்கு வராரு. அந்த பிரச்சாரத்தை எப்ப பார்த்தாலும் முடக்கிறதே வேலை. ஏன் கொளத்தூர்ல வரக்கூடாதா? உங்க அப்பா வீட்டு சொத்தா கொளத்தூர்? மன்னராட்சி நடக்குறீங்க. கொளத்தூருக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்றது மன்னராட்சி. அது கரூருக்குள்ள வந்தா செந்தில் பாலாஜி வன்முறை பண்ணுவாரு, கொளத்தூருக்குள்ள வந்தா சேகர் பாபா வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஆபீசர் வச்சு கேஸ் போடுறது, மிரட்டுறது, எஃப்ஐஆர் போடுவாங்களா? நீ 1000 எஃப்ஐஆர் போடு, தூள் தூள் ஆக்கிட்டு போயிட்டே இருப்போம். ஆளுங்கட்சி ஆகும் போது யாரை பார்த்து பயப்படுறோம்? எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. என்ன பண்ணுவீங்க? எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய உறுதி மக்களுடைய நம்பிக்கிட்ட இருந்து நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி காசு கொடுத்து ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது. அங்கிருந்து அந்த நம்பிக்கை வரைக்கும் நாங்க தைரியமா மக்கள் முன்னாடி நிற்போம். ஏன்னா நாங்க ஊழல் செய்தது கிடையாது. ஆதவர்ஜுனா யார்? நான் இன்றைக்கு பதிவு பண்றேன். 5 வயதில் என்னுடைய குடும்பம் ஒரு காவல்துறை குடும்பம். என்னுடைய தாத்தா ஒரு போலீஸ் ஆபீசர். 2 பெண்கள், ஒன்னு திலகவதி IPS, தமிழ்நாட்டின் முதல் காவல்துறை அதிகாரி என்னுடைய பெரியம்மா. போலீஸ் குடும்பத்தில் வளர்ந்தவன் நானு. இன்னொரு தங்கை எங்களுடைய அம்மா. படித்து கனவால் ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா என்னுடைய பாட்டி, எங்களுடைய அம்மாவுடைய அம்மா, இல்ல ஒரே காஸ்ட்ல நீ மேரேஜ் பண்ணு, போய் கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய கனவுகளை தூக்கி எறிந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. போன இடத்துல வறுமை, கடன், பொருளாதார சூழ்நிலை, என் கண் முன்னாடியே தற்கொலையில இருந்தாங்க. என் கண் முன்னாடி 5 வயதில் என்னுடைய தாயோடைய சாவை பார்த்தவன் நான். 5 வயதில் இருந்து பார்த்தவன் நான். அங்கிருந்து உருவாக்கப்பட்ட தனிமை. 13 வயதில் என்னுடைய ஆசிரியர் என்னுடைய நூலகத்தில் உட்கார வச்சார். என்னுடைய கோபங்கள், சமூகத்தில் மேற்பட்ட கோபங்களை மாற்றினார். படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்பொழுதுதான் அம்பேத்கரை படிச்சேன். ஏன் சாதியை ஒழிக்க வேண்டும்? சாதியினால் என்னுடைய அம்மா தற்கொலை செய்யப்பட்டார். அப்பொழுதுதான் அம்பேத்கரை உள்வாங்கினேன், பெரியாரை உள்வாங்கினேன். எப்பொழுது? என்னுடைய 14 வயதில். 15 வயதில் நான் படித்தது இன்ஜினியரிங் அல்ல, ஸ்போர்ட்ஸ் கோட்டால என்னுடைய சொந்த முயற்சியில் மேடம் ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கப்பட்ட CM சீஃப் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப்ல தமிழ்நாட்டில் 3 பேர்ல ஒரு ஆளா சென்னையோட ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல எனக்கான கல்வியை நானே உருவாக்கியவன். நான் ஏழைதான், ஆனால் வேலை தெரிந்தவன். பொலிட்டிக்கல் சயின்ஸ் 15 வயசுல படிச்சேன். பல்வேறு துறைகளை வேலை செஞ்சேன். எனக்கு வறுமைதான். எனக்கு திருமணம் நடந்தது, காதல் திருமணம். காதல் திருமணம் ஏழை பணக்காரன் என்று பார்த்து வருவது கிடையாது. ஆனால் நான் ஏழையாக இருந்ததால் அந்த திருமணமும் இன்றைக்கு வரைக்கும் விமர்சனம் செய்யப்படுகிறது. ஒரு ஏழை பணக்காரன் ஆகக்கூடாது என்கின்ற சமூகம் சொல்லுகிறது. அரசியலுக்கு வந்து திமுக குடும்பம் மாதிரி கொள்ளை அடிச்சு நான் இந்த இடத்துக்கு வரல.
அப்ப கல்யாணம் செய்த பிறகு என்னுடைய பொருளாதாரத்தை நான் உருவாக்க வேண்டும். அப்பொழுது குடும்ப உறுப்பினர்கள் மூலம் ஒரு பேங்கை உருவாக்கின மைக்ரோ பைனான்ஸ். 7 வருஷம் கடுமையாக உழைத்தேன். 100 ரூபாயிலிருந்து 3000 கோடி கம்பெனியா மாத்தினேன். அதுக்கு என்னுடைய குடும்ப பொருளாதாரத்தில் ரீதியா எனக்கு சப்போர்ட் செஞ்சுச்சு. ஆனால் அரசியல் வரும் பொழுது அந்த நிறுவனத்தை தூக்கி எறிந்து அதில் விற்ற ஒரு முதலீடை வைத்து வெளியே வந்து அரசியல் தான் என்னுடைய வாழ்க்கை என்பதை வெளியெடுத்து வந்தேன். இது பொதுத்தளத்தில் சொல்றேன். இனிமேற்றும் ஆதவர்ஜனாக்கு தொழில் கிடையாது, எந்த தொழில் குறிக்கோளும் கிடையாது. ஏன் நான் அரசியல் வரேன்? 15 வயதில் முடிவு பண்ண. அதனாலதான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சேன். உங்களுடைய உதயநிதி பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாரா? இல்ல மு.க. ஸ்டாலின் சார் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாரா? என்னுடைய கனவு, என்னுடைய குறிக்கோள் 14 வயதில் உருவாக்கப்பட்டது. என்னுடைய உறுதியை உழைக்க முடியாது. ஏன் தெரியுமா? எங்க அம்மா சாவும் போது கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, எங்க அக்கா தைரியமா முடிவு பண்ணுச்சு, தமிழ்நாட்டோடைய ஃபர்ஸ்ட் போலீஸ் IPS ஆபீசர் ஆயிட்டாங்க. அந்த டைம்ல வெள்ளூர்ல அவங்க தான் DSP இருந்தாங்க. நான் தம்பி நான் தைரியமா முடிவு பண்ண முடியல. அதனால நான் இன்னைக்கு இறக்குறேன். உன்னே ஒன்னு உறுதி கொடு, காலம் முழுவதும் உண்மையாகவும் தைரியமாக வாழு, எதற்காக போராடு, யார பார்த்தும் பயப்படாத. சொன்னது எங்க அம்மா, எங்க அம்மாவோட கடைசி வாக்கியம், கடைசி வாக்குறுதி. ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுது நான் எங்க அம்மாவுடைய கடைசி மரண வாக்குமூலத்தை நினைத்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மனைவி, என்னுடைய தங்கை, என்னுடைய 8 வயது குழந்தை, அவ்வளவுதான். அதற்கு மேல பெரிய வாழ்க்கை கிடையாது. ஆனால் 15 வயதில் உருவாக்கப்பட்ட வாழ்க்கை என்னுடைய அம்மாவுடைய இறப்பிலிருந்து உருவானது. ஒரு ஏழை தாய் இந்த சமூகத்தில் ஏன் தற்கொலை செய்தார்கள்? அந்த கேள்வி என்னுடைய 6 வயதிலிருந்து உருவாக்கப்பட்டது. அந்த 6 வயதிலிருந்து உருவான நான் இன்று உங்கள் முன்னால் ஒரு அரசியல்வாதியாக உறுதியாக நிற்கிறேனா? இந்த சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். என்னுடைய தாய் மாதிரி ஒருத்தரும் தற்கொலை பண்ணிக்க கூடாது. இங்க இருக்கக்கூடிய அதிகாரங்கள் மக்களுக்காக உருவாக்கப்பட வேண்டும். இங்க கூட அரசியல் மக்களுக்காக உருவாக்கப்பட வேண்டும். இங்க கூட அரசியல் ஏழைகளுக்காக உருவாக்கப்பட வேண்டும். நான் ஒரு ஏழையாக இருந்தேன். ஆனால் நான் உருவாக்கிய பணம் இது வரைக்கும் என் மேல எந்த கேஸும் கிடையாது, இன்றைக்கு வரைக்கும். சகோதர தலைவர்களே, என்னை உங்க குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆதவர்ஜனா சாதிக்கு அப்பாற்பட்டவன், ஆதவர்ஜனா மதத்திற்கு அப்பாற்பட்டவன், ஒரு ஏழை விவசாய தாயுடைய தற்கொலையிலிருந்து பிறந்து வளர்ந்தவன். எனக்கு என்ன வசதி வாய்ப்புகள் கிடைத்தாலும் 2 துறை தான். ஒன்று அரசியல் பயணிவது, இன்னொன்று விளையாட்டுத்துறை. எனக்கு சாப்பாட்டு கொடுத்தது விளையாட்டுத்துறை. சென்னைக்கு வரும்பொழுது எனக்கு வீடு கிடையாது. சென்னைக்கு வரும்போது 3 வேளை சாப்பாடு கிடையாது. இந்த தமிழக அரசு என்னை தத்தெடுத்தது. அதனால்தான் அரசியல் நுழைந்தேன். விளையாட்டுத்துறை மூலமா தான் எனக்கு ஷூ கிடைச்சிச்சு. 300 ரூபாய் கொடுத்து ஷூ வாங்க முடியாததான் ஆதவர்ஜனா. அதனால்தான் எந்த சங்கங்களில் ஊழல்கள் இருந்ததோ, ஒரு சாதாரண விவசாயத்தில் குடும்பத்தில் பிறந்து தமிழக கூடைப்பந்து சங்கத்தில் நான் போட்டியிட்டு பிரசிடென்ட் ஆன. இந்த இந்தியா நாட்டினுடைய தலைவரா உயர்ந்து நிக்கிறேன். பணம் இருக்கு, பெரிய வசதியான குடும்பம், ஃபாரின்ல சுத்தினது கிடையாது. என் பாஸ்போர்ட் எடுத்து பாருங்க. எங்கெல்லாம் அடக்குமுறை இருக்கிறோ, எங்கெல்லாம் ஆதிக்கம் இருக்கிறோ, எங்கெல்லாம் வறுமை இருக்கிறோ, என்னை நான் என்றைக்கு தமிழ்நாடு பாஸ்கெட்பால் அசோசியேஷன் இந்தியாவுடைய அசோசியேஷன் பிரசிடென்ட் ஆனனோ, நீங்க எங்க வேணா கேட்டு பாருங்க, ரெக்கமெண்டேஷன் ஊழலும் நான் தேர்ந்தெடுத்த நிர்வாகத்தில் கிடையவே கிடையாது. நான் எப்பொழுதும் ஊழலுக்கு எதிர்வான. எனக்கு பண ஆசை கிடையாது. தொழில தூக்கி போட்டு வந்த நான் உருவாக்கிய பேங்க் வச்சிருந்தாலே வருஷத்துக்கு 300-400 கோடி லாபம் வந்திருக்கும். எனக்கு ஒரு உணர்வு இருக்கு. மத சார்பற்ற கொள்கையின் தலைவர் விஜய் அவர்களை முதல் சந்திப்பு கேட்டேன். அண்ணா, எந்த காரணத்தில் நாம் பிஜேபியோட சேரக்கூடாது, மத சார்பற்ற கொள்கையில் சமூகத்தில், அதைதான் அண்ணாவும் சொன்னார். நாம் உறுதியாக ஒரு கொள்கையை உருவாக்குவோம், அண்ணாவிற்கு அப்புறம் ஒரு உண்மையான அரசியலை உருவாக்குவோம். அண்ணன் விஜய் அவர்கள் என்னிடம் பதிவு பண்ணார்.
அதனால மட்டும்தான் நான் அண்ணனோட இணைந்தேன். ஏனென்றால் நாங்கள் இணைந்தது கொள்கைகளால், நாங்கள் இணைந்தது ஒரு புதிய அரசியலை உருவாக்குவதான். அப்படி ஒரு அண்ணனை அடிச்சு 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 இன்னைக்கு மிதிச்சு கொளத்தூர் போக கூடாது, இங்க போக கூடாதுன்னு ஒரு உருவாக்கிய ஒரு தமிழக அரசு. அதை நாம் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்குவாங்க, இயற்கையும் நேரமும் யாரெல்லாம் வந்து அழுத்துறாங்களோ அதே அழுத்தத்தோட அதே ஸ்பீட்ல வெளியே வருவாங்க. அப்படி உருவானவர் தான் அண்ணா, அப்படி உருவானவர் தான் எம்ஜிஆர், அப்படி உருவானவர் தான் அம்மா ஜெயலலிதா. அதற்கு அப்புறம் அப்படி உருவாகி கொண்டவர் தான் நம்மளுடைய தலைவர் விஜய் என்பதை உறுதியாக கூறி, உங்ககிட்ட நான் வாக்கு கேட்க வரல. இங்க இருக்க ஒவ்வொரு வீடும் சத்யா நகர் மாதிரி இடிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் நிக்கிறேன். நம்ம வியாபாரிகள் சங்கத்தை கடையெல்லாம் இடிச்சாங்க, அதை நிக்க கூடாது நிக்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு வீட்டிலையும் நான் ஒரு அண்ணனாகவும் தம்பியாகவும் மகனாகவும் இருப்பேன் என்பதை உறுதி கூறி, உங்களுடன் வாழ்க்கை முழுதும் பயணிக்க விரும்புகிறேன் என்று பதிவு செய்து உங்களுடன் பயணிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.